அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் இந்த காணொலியும் ஒரு புதுமுகத்தோடு தான் தேவராஜா அண்ணாவிட்ட வந்திருக்கிறேன். தேவராஜா அண்ணாவிட்ட வந்த ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் சவ் சவ் மரம் பார்க்க போகிறீங்கள். இதுவரையில் நான் அப்படி காட்டையில் அந்த வித்தியாசத்தை பார்க்க போகிறோம் அண்ணாவோட சேர்ந்து. முதல்ல அண்ணாவுக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டு, வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். இந்த சவ் சவ் மரத்தை பற்றி நீங்கள் சொன்ன உடனே அதை பார்க்க வேணும் இப்படியா என்று சொல்லி வந்திருக்கிறோம். அது என்ன இப்போ காலம் முடிகிற நேரம் என்று நெப்பீங்கள் அன்பர்களே. காலம் முடிகிற நேரம் இல்லை, வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. தொடர்ந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும் ஏன் இப்போ நான் இந்த நேரம் இந்த மரத்தை காட்டுறேன் என்ற விஷயம். இதை பார்த்து கொண்டு போய்க்க நான் அதை சொல்லுவேன். முதல்ல நாங்கள் என்ன, நீங்கள் அந்த வளர்த்த அந்த சவ் சவ் மரத்தை காட்டுறீங்கள் அன்பர்களுக்கு. அன்பர்களே இப்போ பார்க்குறீங்கள், நான் சொன்னதை விட முதல் காயில் காட்டி போட்டு தான் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல வரப்போகிறேன். அண்ணாட்டையும் அதை பற்றி அதுன்ற ரகசியம் என்ன என்றெல்லாம் கேட்க இருக்கிறேன். மற்றது இது எப்படி தாங்கி பிடிக்குதுன்றதையும் இந்த மரத்திலேயே அப்படியே தானே தாங்கி பிடிக்குது. அண்ணா இந்த கண்டு எங்கே இருந்து நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இதை கொண்டு வந்து நட்டீங்க? சுவிஸிலேருந்து மருமகள் கொண்டு வந்தேன். உங்களோட மருமகள் சுவிஸில் இருந்து கொண்டு வந்தேன். அப்படி தெரியக்கு முன்னே இந்த சவ் சவ்வை பற்றி உங்களுக்கு அறிஞ்சிருக்கிறீங்களா, தெரிஞ்சிருக்கிறீங்களா? இதை பற்றி யூடியூப்பில் பார்த்தது மற்றபடி காணவும் இல்லை. அப்போ மருமகள் கொண்டு வந்து இது சவ் சவ் மரம் பண்ணோடனே சரி நடுவை மட்டும் நட்டீங்க. எவ்வளோ வருஷமாக இந்த கண்டு வச்சிருக்கிறீங்க? தாய்க்கன்று 3 வருஷம். தாய்க்கண்டு 3 வருஷம். மற்றது எல்லாம் இப்போ இந்த வருஷம் வச்ச நீங்கள் அந்த தாய்க்கண்டு 3 வருஷம் என்று சொல்லி சொல்கிறீங்க. 3 வருஷம்ண்டா 3 வருஷமாக அந்த கண்டு உங்கள்கிட்ட தொடர்ந்து நிற்குது. விண்டருக்கு மூடுறதும் இல்லை. ஒரு பாதுகாப்பும் இல்லை. என்னுடைய வாட்டுக்கு காய்ஞ்சி பெண்டு முளைக்கும். அப்படியே அதாவது உதாரணத்துக்கு அந்த முந்திரிய கொடி மாதிரி அந்த கொடி அளவுக்கு அந்த அந்த அடியோட நிற்கும். வெட்டி விடுவீங்க, நிலத்தோட வெட்டி விடுவீங்க. அது பிறகு அப்படியே வருது. எந்த மாதம் அது முளைச்சி வருதுன்றதை கவனிச்சிங்களா? சமர் தொடங்க இப்போ மற்ற முந்திரி கொடிகள் இதுகள் வளருமா போல் 4-5 மாதம் வந்துதானே உங்களுக்கு. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா பசலி என்று சொல்லி போடுறீங்களா? என்ன விஷயம் கவனிக்கிறீங்க? தண்ணி தான் கூடுதலா? பசலி என்று பெரிய அளவில் நிலத்திலேயே நீங்கள் நட்டுருக்குறீங்க. இது நீங்கள் என்ன முள்ளாக இருக்குது. இதில் 2 இனம் இருக்குது. முள் இல்லாதது, இது முள்ளு வேண்டி நட வேணும். என்னென்னு சொன்னால் இங்கே கடைகளில் வேறு சைனாக்காரர் அவைகள் முள் இல்லாதது தான் வச்சிருக்கேன். நம்ம இன்னும் ஒரு இடத்துல நான் 400 கத்தரி கண்டு போட்டிருந்தேன் ஒரு வீடியோ ஜோகராஜா அண்ணா விட்ட. அவர்கிட்டையும் முதல் தடவையாக நான் இதைத்தான் கண்டபோது சின்ன அப்போ பெருப்பம் இல்லை ஆரம்பம். அப்போ அவர் சொன்னார் இனி புஸ் புஷ்ன்றது நிறைய காயல் வரும், காய்க்கும் மட்டும் சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு அதிர்ச்சியாக இருந்தால் அப்போ நான் சொன்னேன் இஞ்சா காணையில்லைன்ற. இல்லை இது சுவிஸில் நிறைய இருக்காம், சுவிஸில் இருந்து கொண்டு வந்தேன். அப்போ நீங்களும் இப்போ சுவிஸில் இருந்து கொண்டு வந்து மருமகள் கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கிறீங்க. இது என்ன முறையில்? முள் இல்லான்னு பார்க்க இது மருத்துவ குணம் உள்ளது. எதுவுமே அந்த ஒரு அபாயமாக இருக்கிறது கொஞ்சம் விசேஷமானதுன்னு சொல்லி இதை நீங்கள் பார்ப்போம். இங்கால கொடி எந்த அளவில் படர்ந்து போகுது, எப்படி நீங்கள் சின்னனாயே இதுக்கு பந்தல் போட்டிருக்கிறீங்க. இது காணக்கூடியதாக இருக்கா? இந்த இதோட மிச்சம் இங்கே தாவி பிடிக்குது, தண்டவாட்டில் தாவி பிடிக்குது. தாராளமான காய் தான். நீங்கள் அன்பர்களே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக ஒரு 2 கணு 3 கணுக்கு இடையிலேயே காயல் இப்படி வந்து தொங்கி கொண்டு இருக்குது. இதை நீங்கள் பிடிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்சு ஓடுதான். நான் பிடிக்க அதான் பயமாக தான் இருக்குது. மெதுவாக நீங்கள் சின்ன புள்ளிகள் தான். சின்ன புள்ளிகள் இன்றைக்குள்ள கவனமாக இருக்கணும். இது எப்படி காய்ச்சுறீங்க? போட்டு வந்து கொலராபி அது முள்ளங்கி காய்ச்சுமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை மேல் இதண்டேக்கில் அந்த மேல் ஃபுல்லாயே முள் இருக்கல்லோ? எல்லாம் விட்டோம்.
எல்லாம் பட்டு வேணும். வெட்ட வேணும். அந்த முள்ளை மட்டும் வெட்டுவீங்களா இல்லை தோலோட சேர்த்தா? முள்ளை மட்டும் வெட்டினா காணும். காணும். தோல் தான் வெட்டி எடுக்கலாம். உருளைக்கிழங்கு சீவலாம். ஓ, அந்த தோல் அப்படியே அப்படியே இதை எப்படி உருவாக்கலாம்னா, இப்போது அன்பர்கள் இதை உருவாக்கணுமென்று ஆசைப்பட்டா, ஏனென்று சொன்னால் இது முந்திரிய கொடிகள் மாதிரி நட்டு விட்டால் திரும்ப அடுத்த சமருக்கு தானாக வருது, வரும். அதை நான் அன்னைகிட்ட கேட்டபோது எனக்கே பூரிப்பாக இருந்தது. அப்படி என்றால் கட்டாயம் நடவே வேணும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே நடலாம். இந்த முந்திரியை கண்டு நடமா போலே அதை நெச்சு கொண்டு எங்கே படர விடுறீங்களோ அதை நடலாம். எங்கேன்னா வாங்கலாம். இது இந்த பழத்திலே விதி எடுக்கலாம். எப்படி வைக்க வேணும், இதை பாதுகாத்து எப்படி வச்செடுக்க வேணும்? கொண்டு போய் கிணறுக்குள்ளே வச்சால் அது முளை வரும். இப்போ கிணறுக்குள்ளே வைக்கிறேன்ட்டு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு உருளைக்கிழங்க வைக்கிறதாண்டா சொல்லிச்சுன்னா வெளிச்சம் படாமல் ஒரு கார்ட்போர்ட் பெட்டிக்குள்ளே எதுவும் அந்த துவாரம் உள்ள பெட்டியாக வச்சுட்டு மேலே கருப்பு இதால் மூடியோ அந்த வெளிச்சம் படாமல் மூடி விட சொல்லப்படுது. முளைச்சி வர்ற கிழங்க சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சமருக்கு நடலாமா. இப்போ இதை நீங்கள் இது வந்து மூடத்தொழில் கார்ட்போர்ட் பெட்டிக்கு வச்சாக்கா திறந்த படிக்க சும்மா வைக்கலாம். அது வேலைக்கு முளைச்சிட்டுதாண்டா. உதாரணத்துக்கு இப்போ 10ஆம் மாதமும் அன்பர்களே எவ்வளோ துளித்து இப்போவும் பச்சையாக நிற்கிது பாருங்க. இது கிட்டத்தட்ட 11ஆம் மாதம் மட்டும் நிற்குமா? டிசம்பர் எங்களுக்கு கூடுதலாக டிசம்பர் கிறிஸ்மஸ் வரும் மட்டுமே நின்று பிடிக்கும். அது மட்டும் நிற்கும். அப்போ அது அந்த நேரங்களில் நீங்கள் இப்போ இது பழுத்து விழுமா அல்லது நீங்கள் வெட்டி காயலே எடுக்கணுமா? வெட்டி எடுக்கணும். கனிஞ்சு அதாவது பழமாக வந்து பழுத்து விழுகிறது இருக்குதா? அப்படி இருக்கும். விழுந்தால் எடுத்து உடனே நடலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த சிலது அரைவாசி முத்தல்களோட விண்டர் வந்திருக்கிற வழியால் அப்படியே வரும். மற்றது அன்பர்களே, நீங்கள் எங்கே வாங்கலாம்னு யோசிப்பீங்க. கூடுதலாக நான் ஏசியன் கடை தமிழ் கடையில் கண்டிருக்கிறேன். இப்போ ஜெர்மனியில் வாழுகின்ற மக்களாக இருந்தால் ஒவ்வொரு சிட்டிகள்லேயும் கூடுதலாக பெரிய பெரிய சிட்டிகளில் தமிழ் கடைகள் இருக்குது. அங்கே நான் இந்த முள் இல்லாமல் தானே கண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ முதல் முள்ளுள்ளது அங்கே முள்ளுள்ளதும் அந்த கடையெல்லாம் வந்துருக்கு வாரதா? சுவிஸில் இருக்குது. ஆனால் இங்கே நீங்களும் காண இல்லை, முள்ளுள்ள இங்கே காண இல்லை. அப்போ அங்கே வாங்கி அப்படியே வச்சால் முளை வர நடலாம். அதாவது முதல் தடவை சரியாக அந்த மற்றது சாடிக்கு சிலர் வைக்கணும், நிலத்தில் வைக்கணும். ஆனால் நிலத்தில் வைக்கிறது உண்மையில் எனக்கு அதாவது நல்ல மட்டும் நினைக்கிறேன். நிலத்தில் வைக்கிறது நல்ல. இங்கே பாருங்க எவ்வளவு இடத்தை பிடிச்சு அது படர்ந்து வந்து காய்ச்சிருக்குது. இதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த மரத்தை நீங்கள் நிலத்திலேயே நடுங்கோ. இப்படி சுவர் அணைவு வேலி அணைவோட நட்டால் அந்த சூடு தாங்கியும் பிடிக்கும், சூட்டாயும் வச்சிருக்கும், ஒரு அணைவாயும் இருக்குது. மற்றது இப்படி முள்ளுள்ளதுன்னு சொல்லி சொன்னால் அன்பர்கள் எங்கே எடுக்கலாம்? இதை சுவிஸில் இருந்து தான் எடுக்கலாமா? இங்கே கிடைக்காதுன்றீங்க. வச்சிருக்கிறவைதான் வாங்க வேணும். உண்மைதான் அன்பர்களே. இப்போ ஒரு சில வீடுகளில் ஆங்காங்கே மக்கள் வச்சிருக்கிறார்கள். அதாவது சுவிஸோட தொடர்பு கொண்டவர்கள், இப்படி வேறு நாட்டுக்கு போய் வந்தவர்கள், தொடர்பு இருந்தவர்கள் மட்டும்தான் இந்த முள்ளு சவுச்சோ வச்சிருக்கின்றார்கள். அப்படியானவோட தொடர்பு இருந்தால் நீங்கள் அவர்கள்ட்ட ஒரு காயை வாங்கியோ அப்படி வச்சு நீங்கள் அதை உருவாக்கலாம். பேருக்கன்னா உங்கள் மூலம் இந்த காய் போய் கண்டா வந்திருக்குது. எங்கள் தமிழாக்களுக்கு 3-4 பேர் கொடுத்துருக்குறேன். ஜெர்மன்காரருக்கும் கொடுத்துருக்குறீங்க. ஜெர்மன்காரர் எத்தனை பேர் கிட்ட கொடுத்துருப்பீங்க? அது 2 பேர் கொடுத்துருக்குறீங்க. ரெண்டாலும் மொத்தமாக 5 பேருக்கு அதுக்கடையில் கொடுத்துட்டு காயம் கொடுத்து சமைச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி. அப்போ தமிழாக்கள் கண்டை உருவாக்கி வச்சிருக்கணும். அதுக்கு காயும் கொடுக்குறது கண்டாயும் கொடுத்துருக்குறீங்க. உண்மையில் நல்ல விஷயம். ஒரு என்னென்று சொன்னால் இப்போ எல்லார்கிட்டையும் இந்த கண்டுகள் பரவி கொண்டு இடம் உள்ள நீங்கள் இப்படி நீங்கள் நிலத்தில் நடலாம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டை நடத்தவே இல்லை. இடம் இல்லைன்னு சொல்கிறவ பால்கனியில் உள்ளவையே நீங்கள்
பெரிய தொட்டியா அல்லது ஒரு ரெஜிஃபோம் இதே ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இப்படி அளவில் கூட ஒரு பலகை எடுத்தோ அதுக்குள்ள நீங்கள் கொம்போஸ்ட்டும் இந்த ப்ளூமன் ஏடன்னு சொல்லப்படுற மண்ணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே அந்த மரம் கூட நீங்கள் நடலாம். அப்போ நீங்கள் இடம் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. பால்கனி உள்ளவ, வீட்டு தோட்டம் உள்ளவ எல்லாருமே நடலாம். தோட்டக்காரர் உண்மையில் தோட்டம் சமர் கார்டன் வாங்குறவைக்கு சொல்லவே தேவையில்லை. தாராளமாக பந்தல் போட்டு நடலாம். இதுக்கு கிளாஸ் ஹவுஸ், அதாவது கண்ணாடி கூட தேவையில்லை, தேவையே இல்லை. மற்றது இதுண்டு பலாபலன் என்று சொல்லி நான் அண்ணாட்டையே நேர கேட்பேன். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அண்ணாவுமே இதண்டைக்கு ஒரு காரணத்தோடு சாப்பிட்ருப்பார். அண்ணா நீங்கள் இதுகளை சாப்பிடல, இது பற்றிய பலன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த விஷயத்துக்கு கூட சாப்பிடணும் அப்படி என்று சொல்லி. மிகவும் நல்லது. சுகர் வருத்தக்காரர் இப்படியானதான் சாப்பிடலாம், நல்லது. மற்றது அன்பர்களே, அந்த உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, பசியை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். இதை நீங்கள் இதண்டைக்க நிறைவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஃபட் இல்லாமல் இருக்கும், இலகுவாக சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை நீங்கள் முள்ளங்கியல் சமைக்குமா போல் பருப்புக்கு முள்ளங்கியும் பருப்பும் சமைப்பீங்கள், அல்லது முள்ளங்கியை தனியாகவே நீங்கள் வதக்கி காய்ச்சுவீங்கள், அல்லது ஒரு குயிர்பீஸ் பூசணிக்காயை எடுத்தாலே துண்டு துண்டா அவியல் கறியா வத்தலா அப்படியே எடுக்குமா போல கூட இதை அவிச்சு போட்டு சாப்பிடலாம். நீங்க சமைக்கிறேன். நீங்க எந்தெந்த முறையில இதை பாவிச்சிருக்கிறீங்க? நாங்கள் கொலராபி வெட்டி சமைக்கிற மாதிரி இதை வெட்டி சமைக்கிறது. சம்பல் எப்பவாவது போட்டிருக்கிறீங்களா? இப்போ கரட் உறைஞ்சி சாம்பல் போடுறோம் தானே, முள்ளங்கிலையும் சாம்பல் போடலாம். இதை போட்டிருக்கிறீங்களா? இதுவரையும் போடல, இனி போடுங்க. ஏனென்று சொன்னால் நான் முதல் முறை கொண்டு வந்து வைக்க இப்போ இந்த சமருக்கு வச்சேன்னா எனக்கு காய்க்க லேட்டாக போயிட்டுது, ஏனெண்டா வச்சது பிந்தியாக போச்சு. ஒரு கண்டை முன்னுக்கு வச்சபடிக்கினால குளிரம் விட்டு அது பட்டு போச்சு. இன்னொன்று சாடிக்குள்ளே வச்சபடிக்கு அது இவ்வளோத்தோட நிற்கிது, எனக்கு அது இடம் அமைய இல்லை சரியா, அப்போ அதில் பிந்தி போச்சு. அதை நான் கிடைச்ச போது என்ன செய்தேன், வாங்கி முள்ளங்கி கிழங்கு, அதாவது கோல்ராவி முள்ளங்கி கிழங்கு உறைஞ்சி கரட் உறைஞ்சி சாம்பல் போடுமா போலே அது உறைஞ்சி பார்த்தேன் நான். அது அந்த இதுக்கு வருது. மற்றது சும்மாயே நான் கரட் சாப்பிடுமா போல் சாப்பிட்டு கூட பார்த்தேன் நான். அதுவுமே நல்லா தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சாடையான நீங்கள் பச்சையாக சாப்பிடக்க ஒரு கசப்பு, இப்போ பாவக்காய் மாதிரி நல்லா கசக்காது, ஒரு பட்டும் படாமலும் ஒரு கசப்பு தன்மை ஒன்று இருக்குது. அந்த கசப்பு உயர ரத்த அழுத்தக்காரருக்கோ சர்க்கரை நோய்காரருக்கோ சிறந்தது. அப்படி சாடையான கசப்புள்ளதை நீங்கள் சாப்பிடக்க கசப்பண்டுட்டு சீனி போட்டு ஒரு காலம் காய்ச்சக்கூடாது. கசப்பண்ட பயப்படாதீங்க, அது சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் நல்ல வெள்ளைக்கறி போட்டு காய்ச்ச இதில் அவிய கறி வச்சு சமைச்சால் பேர பிள்ளை விரும்பி சாப்பிடுங்க, தங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி. உண்மைதான். பிள்ளைகள் உண்மையிலே அது என்ன சொல்லுங்க, அம்மா அப்பாவோட பேரன் பேத்தியல் இருந்து வளர்கிற சுகம் யாருக்கு கிடைக்குதோ உண்மையில நீங்கள் எல்லாருமே கொடுத்து வச்ச நீங்கள். ஏன்னு சொன்னால் பழக்க வழக்கங்கள், சாப்பாட்டு முறை எல்லாமே, வீட்டு சாப்பாட்டு முறை, ஆரோக்கியமான சாப்பாட்டு முறை எல்லாமே பழக்கப்படுத்தி விட்டுருக்கோம். அது உண்மையிலே அப்படி சந்தர்ப்பம் அமைகிற நீங்கள் தவற விட்டுறாதேங்கோ, விலத்தி போயிடாதேங்கோ. அந்த பேரன் பேத்தியோடு சேர்ந்திருக்கிற சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கோ, இன்னும் கிடைக்கிறத உருவாக்கி ஆரோக்கியமாக வாழுங்கோ. பாப்பம் இதை விட இன்னும் ஒரு இடத்துல இப்போ இந்த கரையில் நீங்கள் இது தாய்மரம், அது புள்ள மரம், அங்காள் அளிக்கிறது புள்ள. அண்ணா வடிவா சொன்னார் தாய்மரம் வந்து பாப்பம். அதில் 3 வருஷமாக அந்த கண்டு நின்று இவ்வளவு தூரம் வருது. நாங்களும் அந்த ஒன்றை நட்டா தொடர்ந்து வரும் என்று சொன்னால் எல்லாருமே விரும்புவினோம். வீடுகளில் இப்போ பலாமரம், மாமரம், அந்த கண்டுகள் நிற்குமா போல, முந்திரிய மரம், இதுவும் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உண்மையிலே அமைஞ்சிருக்கிறீங்க. நிறைய அன்பர்களே, உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். எதுக்கு நான் இந்த நேரம் சொல்ல வந்தேன் என்று சொன்னேன், இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது 1 வருஷம் வச்சால் இப்போ முடிய போதும், 10ஆம் மாதம் வந்துட்டுது பாருங்க. இன்னுமே இலையல், மற்றது இந்த இலையலை நீங்கள் பூசணியிட வறக்குமா போல இந்த இடத்துல முறிச்சு வெட்டி பாருங்க, அந்த தண்டை விட்டுட்டு இந்த இது எடுத்து வறுக்கலாம் வடிவா, அல்லது அந்த காயோட கூடவே முதல் நீங்கள் ஆரம்பத்துக்கு இந்த இதோட ஒரு 2-3 குருத்திலேயே சேர்த்து போட்டு, இப்போ முள்ளங்கிக்கு இலையும் முள்ளங்கியும் போட்டு இதன்றீங்க, அதே மாதிரி செய்யுங்க பிடிபடும். அதுக்கப்புறம் இதை தண்ணியவே வறுக்கலாம். இந்த இலையின் தன்மையை பாருங்க,
அந்த வறுக்கிற தன்மை இருக்கும், நல்லா இருக்கும். தேங்காய் மாதிரி சமைக்கலாம், வறுக்கலாம், சூப்பராக இருக்கும். பாப்போம் இது இந்த புள்ள கண்டு எப்படி இருக்குன்றத அண்ணா காட்டுவேன். அதில் நிற்குது அந்த புள்ள கண்டுமே அதுவே படந்து வந்து அங்காளி எல்லாம் காயல் தொங்குறார். இதுலேயே அன்பர்களே பாருங்க, இந்த வருஷம் நட்ட கண்டு தான். இப்போ இந்த வருஷம் நட்டுல இதுல ஒரு 15 காய் இருக்குதுன்னு சொன்னால் அது அடுத்த வருஷத்துக்கு அது டபுளாக 30 காய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த 3 வருஷம் தாய்க்கண்டதை நான் பார்த்ததில் கற்றுக்கொண்டேன். இதுலேயே அன்பர்களே இங்கே பாருங்க, இப்படியே சுற்றி நீங்கள் வரலாம். நீங்கள் இப்படி 10 காய் 15 காய்ண்டு சும்மா சொல்லுதுன்ட்டு நினைப்பீங்க. இந்த முதலாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதில் கூட டபுளாக இருக்குது. மற்ற இதுண்ட கிட்டத்தட்ட பெருப்பம் இப்படி இந்த அளவு தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சி காட்டவே எனக்கு குத்துது. இங்கே பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த அளவு தான் இதுண்ட பெருப்பம் கூடுதலாக. மற்றது இங்கே எல்லாம் இருக்குது. நான் சொன்னது 10-15 அதை விட கூடவா தான் இருக்குது. கிட்டமிட்டு இது ஓரளவு அந்த பதத்தை அடைஞ்சிட்டுது. இதை நீங்கள் அப்படியே கராச்சுக்குள்ளேயோ ஒரு இருட்டான இடத்துலையோ வெட்டி வச்சுட்டு அது முளைக்க விட்டு அடுத்த வருஷத்துக்கு நடலாம். இங்கே பாருங்க, இதுல எல்லாம் தாங்க இங்கே எல்லாம் ரெட்டையாக இருக்கு. இங்கே பாருங்க, ரெட்டையாக தான் வருது. இங்காலையெல்லாம் தொங்குது. அதுக்கு இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயும் இங்கே 2 இருக்குது பாருங்க. அப்படியே சுற்றி வளைச்சி அண்ணா விட்டுருக்கிறார். இதில் ரெட்டையாக இருக்குன்ட்டு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே பார்க்க ரெட்டையாக, அதாவது அண்ணா சொல்லியிருந்தா கூடுதலாக இதில் ரெட்டையாக வர்றதுமே இருக்குதான். பார்க்க அந்த பச்சிலையாயும் கூட இருக்குது. வேலைக்கு இலப்பழுத்தும் வேற இல்லை, அதுவும் ரெட்டை. இந்த புல்லை கண்டன்னா எப்படி உருவாக்கினீங்க? தாய்கண்டில் வந்த காயை கொண்டு வந்து இதில் நிலத்தில் வச்சு நிலத்தில் அந்த நிலத்துக்கு வைக்கல முளைச்சி வந்தா போல வச்சிங்களோ அல்லது முளைச்சி வராமல் முளைச்சி வந்தா போல அப்படியே வைக்கலாம், முளைக்கும். வராமல் வச்சாலும் முளைக்கும். அப்படித்தான் நான் வேறு ஜெர்மன்காரர் அவையண்ட பார்த்த போது சொல்லிச்சுனோ, அப்படியே சும்மா சிம்பிளாக கணக்க இதம்பதம் பார்க்கவே இல்லை. அதை வைக்கிறோம், அது முளைக்குது. சும்மா உருளைக்கிழங்கு வைக்க முளை வந்த மாதிரி இதையும் வைக்க முளை வரும். அது அப்படியே கொண்டு நீங்கள் உருளைக்கிழங்கு சிம்பிளாக நடுற மாதிரி நடுறீங்க. ஒரு சின்ன இடம் தான் அதுக்கு தேவைப்படுது. பெரிய பாரமான வேர்களோடு இடத்தை பிடிச்ச மாதிரியும் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் அப்படித்தான் 2 வருஷத்துக்கு முதல் வச்சது 2 வாட்டில் வருது. சில சின்ன கிழங்குகள் மற்றது உருளைக்கிழங்கு அந்த தோலை சீவி போட்டாலே அந்த தோலை தாட்டி சிலவளை சீவிப்பட்டால் அந்த தோல்ல இருந்தும் கிழங்கு வரும். என்னுடைய சகோதரிக்கு கூடுதலாக அப்படித்தான் நடக்கிறது. 2 இப்போ அன்பர்களே, இந்த சவ் அதாவது சவுட்டை என்று சொல்லப்படுறது, ஆனால் தமிழிலே எனக்கு சரியான பேர் இன்னும் தேடி கண்டுபிடிக்க இல்லை. உங்களுக்கு பார்க்குறவர்கள் இதுண்ட தமிழ் பேர் தெரிஞ்சால் உண்மையிலே அதை கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ. தந்தால் நாங்கள் அந்த சொல்லை நாங்கள் பிரயோகிப்போம். அன்பு உறவுகள் மக்களும் அந்த பேரை பாவிப்பார்கள். இதோட இப்போ இந்த சவுச்சவை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். பயப்படாமல் எல்லாருமே நடலாம். இந்த காய் கிடைக்கிற இடத்துல நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அது முளைச்சி வர நீங்கள் வெளியில் நட்டால் பிறகு காலம் பூரா அது இருக்கும். அதை தொடர்ந்து உண்மையில் மிக்க நன்றின்னா அந்த சவுவை பற்றி விளக்கம் கொடுத்தது கூப்பிட்டு உண்மையில் வேறு மக்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு உண்மையில் மிக்க நன்றி. அதோடு நாங்கள் அடுத்து இந்த வெள்ளை கத்தரி விதை நட்ட நீங்க இப்ப ஸ்ரீலங்காவில கொண்டுல விதையா தான் கொண்டு விதையாக இது அந்த மட்டுவில் கத்தரி தானோ இது பழுத்துட்டது விதைக்கு. இனி நீங்கள் விதை வாங்க தேவையில்லை, இதை வச்சு எடுப்பீங்க. இந்த விதைக்கு நீங்க விடுற காயன்னா நீங்க காய்ச்சலாது இல்லையா? இதை பழுக்க விட்டா காய்ச்சலாது. விதி எடுத்து வடிவா காய விட்டு எடுத்து வச்சிருந்தா
டேஸ்ட்டாக இருக்கும். உண்மைதான். இங்கே பாருங்க, வெள்ளை குண்டு கத்தரிக்காயாக வருது. அண்ணா இதை பழக்க விட்டுருக்காரு. இதுக்கு முதல் இதில் காயில் ஆஞ்சிருக்கிறீங்களா? ஆஞ்சிருக்கிறீங்களா? அப்போ இது முதல் காயா அல்லது புறம் இடையில வந்த காயா? இது பழம் எடுத்து வச்சுக்கிறேன். சரி சரி, ஓகே. பால்கனியில் வைக்கிறாங்க. உள்ள நீங்கள் இப்படி வைக்கலாம். ஜன்னலோடு நீங்க ஒரு சின்ன மேசையை வச்சுட்டு கூடவே ஒரு ஆசைக்கு அப்படி வைக்கலாம். இப்படியானது. மற்றது இந்த கண்டு குண்டு கத்திரிக்காய், இது எங்க விதி எடுத்தீங்க? இது கண்டாவன் அல்டியில் வாங்கிருந்தீங்க. ஓகே. இப்போ இந்த முறை நீங்கள் இதில் விதி எடுத்துடுவீங்க. விதி எடுத்து வைக்கலாம். அன்பர்களே, நீங்கள் அந்த விதிகளை பற்றி தான் கன பேர் என்னுடைய அது கேள்வியாக இருந்தது. பாருங்க, அண்ணா ஒரு தடவை தான் இதுன்ற விதி எடுத்தவர். இப்போ இதில் இருந்து ஆனால் 2-3 பழம் எடுத்து வச்சுட்டாராம் விதைக்கு. அதே மாதிரி இதையுமே விதைக்கு விட்டுருக்கிறார். நீங்கள் முதல் தடவை எங்கேயாவது கிடைச்ச ஒரு மரம் கிடைச்சிட்டா அதில் முதல் வேலை நீங்கள் விதி எடுத்து சமைக்கிறது இல்லை. விதி எடுத்து வச்சுட்டு பிறகு மற்றதை நீங்கள் சமைச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த தடவை நீங்கள் அடுத்த வீட்டை கை நீட்டாமல் நீங்கள் இருக்கிற இந்த விதையில் அடுத்தவைக்கு இருக்கிற விதையை நீங்கள் கொடுத்து உங்கள்கிட்ட இல்லாத விதையை இன்னொருத்தர்கிட்ட மாற்றி கூட பண்ட மாற்ற முறையாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் நீங்கள் முயற்சி எடுக்கணும். நான் ஒரு ஆளை கொண்டு கொடுக்குறேன்னுண்டா அவர்கிட்ட கொண்டு வாங்க போகிறோம்டா நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்ட்டு பாருங்கள். அப்போ தான் மன நிறைவோடு கொடுத்து மாறைக்குள்ள 2 இடமும் நல்லா அந்த பயிரும் வரும். அண்ணாண்ட தோட்டத்துக்குள்ளே மெயினாக இன்றைக்கு நான் சவுச்சவை தான் காட்டியிருந்தேன். ஒரு கரையில் எப்படி இடம் பெருசாக இருக்கோ அதை விட்டுருக்கார். அதோட அதை தொடர்ந்து அண்ணா என்னென்ன வச்சிருக்கிறாருன்றதை பார்ப்போம். இந்த வாழைக்கண்டுகள் இவ்வளோ காலம் எங்கே இருந்து நீங்கள் பெற்றீங்க? லண்டன்லேருந்து கொண்டு வந்துவீங்க. இவ்வளோ காலம் இப்போதானே அண்ணா இங்கே எல்லா இடமும் எடுக்கலாம். லண்டன் போன இடத்துல அங்கே மச்சான் இது என்ன வாழை இனம்? அதுதான் தெரியல. குலை போட்டா தான் தெரியும். எவ்வளோ காலம் இந்த வாழை? இப்போ 1 வருஷம் தான் இருக்கு. எத்தனை? 1 வருஷம். 1 வருஷம். 1 வருஷத்துல வந்திருக்குது, குட்டிகளும் போட்டிருக்குது. மற்றவர்கள் 1 வருஷம், அது 2 வருஷம். ஓகே ஓகே. இப்படியா குட்டி கூட நீங்கள் எடுத்து கண்டா நட்டு கொண்டிருக்கிறீங்க. அதுதான் பார்த்தேன். அங்கே இங்கே என்ன பார்த்து கொண்டிருக்கேன். உண்மையிலே அது நல்ல ஒரு விஷயம். மற்றது இந்த வாழையை வச்சிருக்கீங்கள, உங்களுக்கு ஊரிலே அனுபவம் இருக்கான்னு இந்த வாழை தோட்டம் வச்சிருக்கீங்களே ஒரு வாழை அடியோட எத்தனை கண்டு விட வேணும் என்றது அனுபவம் இருக்கா? ஊரில் நான் வாழை வச்சிருந்தேன். வாழை தோட்டமே செய்த நீங்க வீட்டுல அதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கா? என்ன அறிஞ்சிருக்கீங்க? வாழை குட்டியை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் போடுவோம். ஒரு ஒன்றை மட்டும் காணும். அது அங்க வைக்கியன்னா இங்க குளிரண்டைக்குள்ள ஒரு சிலர் சொல்லினா 2-3 இது விட்டா அதுக்கு ஒரு பக்க பலமாயும் இருக்கும், வெக்கையாயும் வச்சிருக்கும்ட்டு சொல்லினோம். மற்றது அந்த ஒரு பசலியில போட்டும் அனைவா விடலாமண்டு இங்க குளிரண்டை படிக்கினாலே. ஆனா அங்க நானும் கேட்டது ஒரு குட்டி விட்டு மற்றதுகளை இதண்டைவினா. அப்ப இதெல்லாம் நீங்க ஜூஸ் பண்ணி பாவிப்பீங்களா வாழையிலேயே? வெள்ளிக்கிழமை விரதங்களுக்கு எல்லாம் மரக்கறி நாளுக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றது சூப்பர். நேற்று சரிதைக்கெல்லாம் வெட்டி எடுத்த நீங்கள். மற்றது இந்த செவ்வந்தி ஊரில் நட்ட மாதிரி நீட்டுக்கு வேலியாக நட்டுருக்குறீங்க. எவ்வளோ காலமாக செவ்வந்தி இப்படி நட்டு கொண்டு வாரீங்க? இப்போ 2 வருஷம். 2 வருஷம். போன வருஷம் வச்சுருந்தா இந்த வருஷம் வச்சது. ஒவ்வொரு முறையும் விதை எடுத்து வச்சு போடுவீங்களா? விதை எடுத்து வச்சு போடுவீங்க. ஓகே. அதுவுமே உண்மையிலே ஒரு மஞ்சள் கலர் மங்களகரமான கலர்ன்னு சொல்லி. மற்றது கோயிலுக்கு அதிகமாக அண்ணாவை காணலாம். கோயிலோட சம்பந்தப்பட்டவர் விரதங்கள் உண்டு. அதுக்குமாகவே வீட்டில் வைக்கிறதுக்குமாக கோயிலுக்கும் கொடுக்குறீங்க. அதுக்குமாகவே அண்ணா உண்மையில் இது மட்டுமல்ல முன்னுக்கு இதுண்ட 10 மடங்காக நிற்கிது. முன்பக்கம் இது பின்பக்கம் தோட்டப்பக்கம். இங்கே அது ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு வீடுன்னு சொன்னால் முன்பக்கம் பூக்கண்டு பின்பக்கம் தோட்டம் அந்த ரீதியில் நிற்கிது. மற்றது பின்னுக்கு கொஞ்சம் கத்தரிய அது இதுகளண்டு நட்டுருக்குறீங்க. அதுகள் பெரிய மற்றது போஞ்சிகன்னு சொல்லியிருந்தீங்க. போஞ்சிக்குமே காய்ச்சி ஓஞ்சிட்டுது. பின்னுக்கு நல்லா காய்ச்சது. என்ன இனம் அண்ணா அந்த போஞ்சி கொடியுள்ள போஞ்சி என்னது? இஞ்சத்தே விதை தானே? இஞ்சத்தே விதை எல்லாம் ஓஞ்சிட்டு தான்டா அண்ணா சொன்ன. போஞ்சி நீங்கள் என்ன மாதம் நடுறீங்க? பிப்ரவரி நட்டுருவீங்க. பிப்ரவரி மாதத்துக்கு டிரெக்டாக மண்ணுக்குள்ளே நடுறீங்களா
இல்லையே கண்டு போட்டு கண்டு போட்டு பேருந்து போட்டு நடுறீங்க. பிப்ரவரிக்கு நீங்கள் அந்த சின்ன டொப்புக்குள்ள வச்சுட்டு பேருந்து முளைச்சி வேற எடுத்து இது 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் வெளியில் வச்சிருவீங்க. அண்ணா இந்த வாழை குட்டியை அந்த எடுத்து இங்கெல்லாம் நட்டுருக்கிறார். இப்போ இந்த நீட்டுக்கு செவ்வந்தி நட்ட மாதிரி இந்த லைனுக்கு வாழை வைக்க போகிறாராம். நல்ல விஷயம். உள்ளுக்குள்ளே சுக்கினி மிளகண்டு கத்தரிகள் எல்லாம் நிற்கிது அங்காங்கே. சமருக்கு ஏப்சன் வச்சுனா இதில் கணக்கு வந்தது அதெல்லாம் பிடுங்கியாச்சு. அதெல்லாம் பிடிக்காது. அதில் இருந்தேன்னா இந்த வர்ற கண்டுகளை திரும்ப அதில் களைஞ்சு நடலாமல்லோ. கண்டுகளை வைக்கலாம், விதையை தான் வைக்கும். அந்த விதியத்தான் கடையில். ஓகே. ஏப்சன் நிறைய வச்சிங்களா? ஏப்சன் இந்த நட்டுக்கு வச்சேன். வச்சீங்க. செவ்வந்தி முளைக்க முதல் அதெல்லாம் இருக்குது. அது நேரத்துக்கே வச்சுட்டீங்க. ஆமாம். அண்ணா அதான் அந்த பின்புறம் எல்லா இடக்கடை வச்ச பயிர்கள் அதுண்ட காலம் முடிஞ்சுது, எடுத்து முடிஞ்சது. இப்போ இந்த முறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சவுட்டவை தான் நாங்கள் பிரதானமாக காட்ட இருந்தோம். இது ஒரு முறை வச்சு நீங்கள் அடியை பலப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலாகாலமாக கன காலத்துக்கு அது நிற்கும். மற்றது பெரிய அளவில் நீங்கள் பசலை போட்டதாயும் சொல்லல. கொஞ்சம் காயக்கில் தண்ணி பார்த்து விட இந்த கொடி விட்டு பாயிற அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நல்ல வெளிச்சம் உள்ள இடமா இருந்தால் சரி. என்ன வெளிச்சம் தான் முக்கியம். வெளிச்சம் முக்கியம். மற்றது நாங்கள் அன்பர்களே மல்லிகை கண்டை பார்க்க போகிறோம். அண்ணா மல்லிகை கண்டு வச்சிருக்கிறார். ஓரளவு பெரிய கண்டா. எத்தனை வருஷம் அண்ணா அந்த கண்டு? 7-8 வருஷம். 7-8 பார்க்க தெரியுது. ரெண்டாவது ஒரு வருஷம் கண்டு இல்லை. வாங்கோ அன்பர்களே, அந்த மல்லிகை கண்டை நேரடியாகவே உங்களுக்கு காட்டுறோம். 7-8 வருஷம் அண்ணா சொன்னார். உண்மையாக தான் இருக்கு. என்னென்னு சொன்னால் 8 வருஷம் இருக்கும். ஸ்ரீலங்காவிலேருந்து சமாளிச்சு இந்த அம்மா கொண்டு வந்து இந்த அங்கே இருந்து வரையக்கு இல்லைன்னா கண்டா கொண்டு வந்ததா இல்லை வந்து ஒரு தடியண்டு வெட்டி கொண்டு வந்ததா? இதில் கண்டா சின்ன கண்டா எந்த முறையில் அதை கொண்டு வந்தேன்னு தெரியுமா? அது அங்கேருந்து போகிற அன்பர்கள் சில பேருக்கு அது எப்படி கொண்டு வர்றதுன்றதை யோசிக்கணும். அந்த நேரம் அவரோட கட்டுப்பாடு இல்லை தான். அப்போ டொப்புக்கெல்லாம் வச்சு கொண்டு வந்தது. ஓகே அன்பர்களே, அது அந்த நேரம் 7-8 வருஷம் மண்டேக்கில்லே அவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை. லக்கேஜில் போட்டு டொப்புக்குள்ளே போட்டு ஏதோ மூடி கட்டி கொண்டு வருது. இப்போ கொண்டு வர்றாக்கள்ன்ட்டு சொன்னால் நல்லா வேற கழுவி போட்டால் பொச்சு தும்பெடுத்து அதை நினச்சி போட்டு அதில் சுற்றி போட்டு வாழை இலையால் சுற்றி போட்டு பிறகு அதில் வாழை இலையால் ஃபுல்லாக முடிச்சு தீரினோம். அப்புறம் ஈய பேப்பரால் மூடி போட்டு லக்கேஜில் வச்ச ஒரு கறியாக அந்த நசிபடாத இடமா ஒரு கறியாக வச்சு கொண்டு வந்து நிறைய கண்டுகள் அப்படித்தான் எல்லாரும் கொண்டு வந்து சேர்க்கினோம். மற்றது கறிவேப்பிலை கண்டும் அங்கே இருந்தா கொண்டு வந்து விதை போட்ட விதை கட்டாயம் முளைச்சி வருதா? வருது. ஓகே. விதை போட்டு அண்ணா உருவாக்கிறார். பாப்போம் அடுத்த வருஷம் இன்னும் பெரிய அளவிலே அது வேறு மேலண்டு சொன்னால் கொஞ்சம் இருக்குது 2 கிலோ. மற்றது மல்லிகையெல்லாம் பூக்கு நல்ல பெரிய பூவா எல்லாம். இதுக்கு இந்த மல்லிகை கண்டுக்கு இந்த பசலை மண் ஒவ்வொரு வருஷமும் மாத்துறீங்களா இல்லையா? மாத்திர நீங்க என்ன இப்போ ஒரு பக்கமாக மண் எடுத்து போட்டு புது மண் போடுறீங்களா? என்ன முறையில்? பக்கமாக எடுத்து போட்டு புது மண்ணை போடுறோம். பக்கமாக எடுத்துட்டு புது மண்ணை போடுறீங்க. சின்ன நேரத்துக்கு வெளியில் எடுத்து போட்டு போடுறோம். இப்போ கஷ்டம்தான். பெரிய வேரோடி எல்லாம் அதுக்காண்டி பக்கமாக மண்ணை எடுத்து போட்டு நல்ல மண். மற்றது பூக்குறதுக்கண்டு ஏதாவது மருந்துகள் பாவிக்கிறீங்களா? பூக்கும். அதில் பெரிய பூவாக வரும். பெரிய பூவாக வரும். இப்போ இந்த இருக்கிற மொட்டும் பூக்கும். இப்போ மொட்டு கிடக்குது ரெண்டும். அப்போ நீங்கள் இது இனி இப்போ இதுக்கு மேலே டெரஸ், அதாவது மேலே இது டாக்கி இருக்கிறபடியா கூரை இருக்கிறபடியா கூரைக்குள்ளே வச்சுருக்கீங்க. விண்டருக்கு இப்போ 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் உள்ளுக்காக கொண்டு போயிடுவீங்க. பிறகு எந்த மாதம் இது வெளியில் கொண்டு வருவீங்க? 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் 4ஆம் மாதம் வெளியில் கொண்டு வந்துடுவீங்க. வெளிச்சம் வந்துட்டால் கொண்டு வரலாம். அன்பர்களே, இப்போ நான் அண்ணாண்ட சின்ன தோட்டத்தை பார்த்துருக்குறேன். சின்ன தோட்டம்னு சொல்லலாம். அந்த சவுச்சவே அது ஒரு பெரிய தோட்டம். என்னென்று சொன்னால் அது பெரிய அளவில் உண்மையில் நல்ல முறையில் பெரிய அளவில் நல்ல இடத்திலே அமைஞ்சிருக்குது. அதுதான் போற்றத்தக்கது. அதுலேயே அவருக்கு ஒரு நிறைவு இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். இல்லையா அண்ணா? நிறைய பேருக்கு கொடுக்குறார், பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். அப்படி இதண்டேக்கில் உண்மையில் தாராளமாக அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ நாங்கள் அண்ணாண்ட
சுவிஸுக்கு போயிருக்கு, ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கு. இங்கேருந்து சுவிஸ் ஃப்ரான்ஸ் எல்லாம் பறக்குது. சொந்தக்காரர் வந்தால் கொடுத்து விடுறது உண்மையில் நல்ல விஷயம். என்ன கொண்டு போகிறவர்கள் ஒவ்வொருத்தரும் அதை கண்டா உருவாக்கிட்டீங்களோ அதுதான் வெற்றி, அதுதான் போற்றத்தக்கது. இப்போ நாங்கள் அண்ணா உங்கள் முன்னுக்கு என்னென்ன கண்டு நிற்கிது, முன்னுக்கு பூக்கண்டுகளை பார்க்க போகிறோம், அன்பர்களுக்கும் காட்ட போகிறோம். என்னென்ன வச்சுருக்குறீங்க முன்னுக்கு? கூடுதலாக செவ்வந்தி நிற்கிது. 4 மணிக்கண்டு ஏதோ ஒரு மூலையில் எங்கேயா 4 மணிக்கண்டு. அந்த 4 மணிக்கண்டு ஒரு கேள்வி. இங்கே 4 மணிக்கு போக்குமா? அங்கே 4 மணிக்கு போக்குறபடியா 4 மணி. இன்னொரு இடத்துல கேட்டபோது சொல்லிச்சுன்னா இல்லையா இங்கே 7 மணிக்கு தான் பூக்குறாண்டு. அப்போ அது 7 மணிக்கண்டா மாறிட்டது. வெளிநாடுன்னு சொன்னால் அந்த 4 மணிக்கண்டு 7 மணிக்கண்டா மாறிட்டது. நாங்கள் பார்ப்போம். வாங்கோ அன்பர்களே. மாறிட்டு ஓ நாங்கள் முன்னுக்கு பூக்கண்டு பார்க்க போகிறோம். அதை இடையில இதில் ஒரு பப்பாசி கண்டன். அதைத்தான் அண்ணியை கேட்டேன். அண்ணா இது எங்கே வாங்கினீங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? இது மகன் வேண்டி தந்தவர். தெரியல. இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் மற்றது இதுகளெல்லாம் முளகண்டு அப்படியெல்லாம் வச்சுருக்கீங்க. அந்த கரையில் தோடை கத்தரி, பிறகு மண்டரின் சின்ன தோடம்பழம் என்ன அதுவுமே நெல்லாக இருக்குது. இதில் கட்டி தூக்கி விட்டுருக்க. மற்றது இந்த சிவர் கறியோடு வச்சுருக்கிறபடியாக நல்ல வெக்கியாக இருக்கும். மற்றது பூ வருது. இங்கே பார்த்தீங்களே நல்லா கொடுத்து வச்சு பூ வருது. இதை விட நான் இதில் வச்சுருக்குறீங்க. இது இப்போ 2 மாதம் இருக்குது. 2 மாதம். இதெல்லாம் புது கொடுத்து வந்திருக்கு அந்த வெளிச்சம். இதுக்கு பார்ப்போம் நண்பர்களே, பார்ப்போம். நாங்கள் முன்னுக்கு இதில் பாருங்க என்னோட பூனைக்குட்டி ஒருத்தர் வந்து இந்த வாழை தட்டி கட்டே இருக்கிறார். ஆட்டை விட்டு பூனி அண்ணா உங்களோட வீட்டையா? உங்களோட வீட்டு இங்கான் இருக்கும். பக்கத்து வீட்டு பூனி. ஆனால் வீடு பூனை வளர்றது இங்கே தான், படுக்கிறது அங்கே. நல்ல ஒரு விஷயம். இதில் பாருங்க செவ்வந்தி கண்டு சிவர்கரியாக வச்சிருக்கிறார். மற்றது சிவர் கறின்னு சொல்லி அதில் வச்சிருக்குது. இதில் இந்த கொட்டுண்டு இருக்கிற இந்த பூ கொட்டுண்டால் அப்படியே முளைச்சி வரும் அடுத்த வருஷம். பூ காய எடுத்து போடுறீங்க, எடுத்து வச்சு இது பூ. இது லவண்டில் இல்லை, லவண்டில் வேறு. இது வச்சு கனகாலம் அப்படியே நிற்கிது, அப்படியே முளைச்சி. மற்றது இதுக்குள்ளே இடக்கிற எல்லாம் செவ்வந்தி நிற்கிது, அங்கே நிற்கிது. முன்னுக்கும் ஒரு பகுதி நிற்கிது. மற்றது ரோஸும் நட்டுருக்குங்க. இதுக்கும் பூத்துக்கொண்டே இருக்குது. அந்த பூத்ததுகளை வெட்டி விடணும். வெட்டி விட பிறகு அப்படியே முளைச்சி வருவார். வெட்டி விடுறேன். நீங்கள் இடக்கிட கொடுத்துகள் நல்ல இதாக வந்து கொண்டிருக்கும். மற்றது அதுக்கு பக்கத்துனா அந்த நான் சொன்ன 4 மணிக்கண்டு விதிகள் எல்லாம் வருது. அது இப்போ 7 மணிக்கண்டு தான் நாங்கள் இனி சொல்ல வேண்டும். 4 மணிக்கு. மற்றது இடையில இந்த இதுகளுக்கு என்ன பேருன்னா அந்த இதில் நிற்கிற பூக்களுக்கு பேர் என்ன விரும்பி வைக்கிறது. ஏன்னு சொன்னால் இதுவுமே கனகாலம் நிற்கக்கூடிய ஒன்று. லேசில் இப்போ ஒவ்வொரு வருஷமும் வைக்கணுமன்ற இது இல்லை இதில். மற்றது இதுவுமே நல்லா தான் இருக்குது. இந்த கலரும் தண்டை மாட்டிலேயே விதை இருந்து முளைச்சி வருவார். அது செவ்வந்தியோடைய அது பலதும் கலந்து பூத்திருக்கேக்கில் உண்மையில வடிவாக தான் இருக்கும். இதுக்குமே நிறைச்சைக்கு அப்படியே நீங்கள் வச்சிருக்கிறீங்க செவ்வந்தி. நீட்டுக்கு அது ஒரு வடிவாக இருக்குது. முன்னுக்கு அமைப்பாக அதில் புத்தர் வச்சிருக்கிறீங்க. புத்தரும் அதில் செவ்வந்தியை இருந்து பார்க்குறாரு வடிவா. மரங்கள் அதுதான் எனக்கு தமிழில் பேர் சொல்லக்கூடியது சொல்ல இயலாது எல்லாமே இருக்குது. அதில் கூட கத்தரி போஞ்சி நட்டுருக்குறீங்க. இங்கே பெரிய மரங்களுமே நிற்குது. அந்த இடையாக எல்லாம் அண்ணா செவ்வந்தி பூவாக போட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் சாமிக்கு பிடுங்கி வைக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒவ்வொரு நாளும் பிடுங்கி வைப்பீங்களா? வீட்டை வைக்கிறது கோயிலுக்கு போகிற நேரம் முழுக்க அங்கேயும் கொண்டு போகிறது. அன்பர்களே இது வீட்டு வந்தோடனே அடையாளமாக முன்னுக்கு அப்படியே ஒரு ரவுண்டாக பாருங்க செவ்வந்தியோடு தான் உள்ளுக்க போகிறோம். அப்படித்தான் அதில் அங்கால பின்னுக்கு அப்புறம் பின் தோட்டத்துக்கு அடுத்த முறைக்கு இன்னும் கூடவா இருக்குமென்ட்டு எதிர்பார்க்குறேன். இப்போ அந்த பூத்து ஓயிற காலம் வந்தபடிக்கினால இந்த தரவாயில் இருக்குது. ஆனால் அப்படி இருந்துமே நல்லா இருக்குது. என்ன இப்படி செவ்வந்தியில் வைக்கல நிறைய தேனீக்கள் அது இதுகள்னு சொல்லி வாசமும் அந்த செவ்வந்தி நல்லா தான் இருக்குது. அன்பர்களே இவ்வளவு நேரமும் அண்ணாண்ட இந்த சவு
கண்டு வாழை மரம் எல்லாம் பார்த்தீங்க. மற்றது செவ்வந்தி பூக்களாக தான் எல்லா இடம் இருக்குது கோயிலுக்கு. ஒவ்வொரு நாளும் ஊரில் இருக்கிற போல் ஊரில் உள்ளவையுமே எல்லாருமே அப்படி பாதுகாப்பினமெண்டு இல்லை. ஆனால் இங்கே கூடுதலாக அந்த இல்லாத இடத்துக்கு தான் அது தஞ்சக்கேடு மாதிரி அதை நாடுவினமெண்டு எல்லாரும் கூட அந்த பூமரங்கள் வாழை மரங்கள் இப்போ எல்லா வீடுகள்லேயுமே வாழை மரம் இல்லாத வீடு இல்லையென்று சொல்கிற அளவுக்கு வாழை மரம், செவ்வந்தி இல்லாத வீடு இல்லையென்று சொல்கிற அளவுக்கு செவ்வந்தி எல்லா இடமே நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அண்ணாக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். இவ்வளவு நேரமும் ஒத்துழைச்சு அன்பர்களுக்காக இந்த மரத்தை கூப்பிட்டு இதை காட்டி அதை விளங்கப்படுத்தினதுக்கு உண்மையில் மிக்க நன்றி அண்ணா. உங்களுக்கும் நன்றி. நன்றி.